திருக்குமரன் அடியார் கச்சி குமரக்கோட்ட முருகன் அருள் பெற்று கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார். முக்தி தலம் 3இல் ஒன்றாக கருதப்படுவது காஞ்சி மாநகரம். ஔவையார் சோழ வளநாடு சோறுடைத்து, தென்னாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து என்று பாடியுள்ளார். இதற்கு முருகன் அருள் கொண்ட திரு கிருபானந்த வாரியார் ஓர் அற்புத விளக்கத்தை கூறினார். சோறு என்ற சொல்லுக்கு முக்தி என்பது ஒரு பொருள். சோழவள நாட்டில் பூலோக கைலாயமான சிதம்பரம், மூலாதார தலமான திருவாரூர், 4வது படைவீடான சுவாமிமலை, திருவையாறு, பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, குமாரவயலூர், சமயபுரம் மற்றும் சிறந்த சிவஸ்தலங்கள் எல்லாம் உள்ளதால் சோழவள நாடு முக்தியை தரவல்லது என்ற பொருளில் அமைந்திருப்பதாகவும், தென்னாடு முத்துக்களை உடையது என்ற அர்த்தம் கொண்ட போதிலும் முத்து என்ற சொல்லுக்கு விடுபட்டது என்ற பொருள் இருப்பதால், நத்தையிலிருந்து விடுபட்டதால் அது முத்து எனப்பட்டது. பந்தத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தர்கள் வாழ்கின்ற நாடு என்பது லட்சியார்த்தம் என்றும், தொண்டை நாடு முக்தியை பெற தகுதி வாய்ந்த சான்றோர் தோன்றுகின்ற நல்ல நாடு என்றும் கூறினார். தொண்டை நாட்டின் தலை சிறந்த நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் மட்டும் சுமார் 80க்கும் மேற்பட்ட அருள் மிகுந்த ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. காஞ்சிபுரம் செல்லும் யாத்ரீகர்கள் காஞ்சி காமாட்சியையும், ஏகாம்பரநாதரையும், வரதராஜ பெருமாளையும், குமரக்கோட்டத்து முருகனையும் தரிசிக்காமல் திரும்புவதில்லை. அப்படிப்பட்ட திருத்தலத்தை நினைப்பதே முக்தி என்று சொல்வதில் வியப்பொன்றும் இல்லை. தொண்டை நாட்டில்தான் பெரிய புராணம் பாடிய சேக்கிழார், ராமானுஜர், பரிமேலழகர், கச்சியப்ப முனிவர் போன்ற எத்தனை பெரியவர்கள் தோன்றிவிட்டனர். நடமாடும் தெய்வமாக கொண்டாடப்படும் காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் தங்கும் பிரதான ஸ்தலமாகவும் அமைந்திருப்பது அதன் சிறப்பை மிகைப்படுத்துகிறது. கஞ்சி குமரக்கோட்ட முருகன் சன்னதியில் அன்று காலை சந்தி பூஜை முடிந்துவிட்டது. இதுவரை வந்த பக்த கூட்டம் மெல்ல கரைந்து விட்டது. ஒரு சிலர் மட்டும் பிரகாரம் சுற்றி வருகிறார்கள். சன்னதியில் கலத்தியப்ப சிவாச்சாரியார் நிற்கிறார். அவர்தான் அங்கு நித்திய பூஜை செய்பவர். பக்கத்தில் அவரின் மனைவி நிற்கிறாள். நெற்றியில் குங்குமம் பளிச்சிட பாங்கான உடை உடுத்து பதியின் பக்கத்தில் பதவிசாய் பக்தியுடன் நிற்கும் அந்த அம்மாளை பார்ப்பவர், ஆஹா, இந்த புண்ணியவதி ஒரு பதிவிரதை, குணவதி என்றுதான் கூறுவர். இருவர் முகத்திலும் சோகத்தின் சாயை தெரிகிறது. இதுவரை சுவாமியையே பார்த்திருந்த சிவாச்சாரியார் தன் மனைவியின் பக்கம் திரும்ப, அந்த அம்மாள், முருகா, உனக்கு இன்னும் தயவு வரவில்லையா என்று கூறி கண்களில் நீர்முத்துக்கள் கோத்து நிற்பதை பார்த்தார். மறுபடி முருகனை பார்த்து அவரும் கண்மூடி தியானம் செய்தார். பிரகாரம் சுற்றுபவரில் ஒருவர், உங்களுக்கு இந்த தல புராண வரலாறு தெரியுமா என்று மற்றவரை கேட்கிறார். தெரியாதுங்களே, இங்குள்ளவரை கேட்டு தெரிந்து கொள்ளணும். காலத்தியப்ப சிவாச்சாரியாரின் காதில் இந்த சம்பாஷணை விழுகிறது. அவருக்குத்தான் இத்தல புராணம் மனப்பாடமாயிற்றே. எத்தனை பேர்களுக்கு விவரமாய் கூறியிருக்கிறார். கைலாயங்கிரியில் சிவபெருமானை தரிசிக்க தேவர்கள் வருகிறார்கள். பிரம்மதேவனும் வருகிறான். நுழைவாயிலில் உள்ள முருகனை லட்சியம் செய்யாமல் உள் நுழையும் பிரம்மனை தடுத்து நிறுத்துகிறார் முருகன். பிரம்மதேவனின் அகம்பாவத்தை ஒழிக்க திருவுளப்படுகிறார். ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் முழிக்கும் பிரம்மதேவனை வீரவாகுத்தேவரை கொண்டு சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார் முருகன். பிரம்மதேவன் புரியும் சிருஷ்டி தொழிலை தாமே எடுத்து செய்கிறான் முருகன். கச்சியம்பதியில் குமரக்கோட்டத்தில் சேனாபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் பரமேஸ்வரனை எழுந்தருளச் செய்து மேற்படி தொழில் தடையின்றி நடக்க வழிபட்டு அங்கு அமர்கிறார் முருகர். கர்மங்கள் புரியவும் அவற்றின் பயனை அடையவும் பூவுலகமே தகுதியானதால் முருகப்பெருமான் மேற்படி பூஜை செய்ய பூவுலகத்தில் மிகச்சிறந்த பதிகளில் ஒன்றான கச்சியம்பதி சேருகிறார். முருகனின் ஒரு கையில் கமண்டலமும் மற்றொரு கையில் ஜபமாலையும் அபயவர திருக்கரங்களுடன் இங்கு காட்சி கொடுக்கிறார். முருகன் இத்தலத்தில்
அபரிமிதமான அனுக்கிரக பலத்துடன் வீற்றிருக்கிறார். வேண்டுவோருக்கு வேண்டுவன வழங்கும் வள்ளல். காலத்தி அப்பரின் மனதில் இந்த வரலாறு வளர்ந்தது. ஆம், இங்கு முருகப்பெருமாள் சிருஷ்டி தொழிலை எடுத்து நடத்துகிற கோலமாச்சே. கோடானு கோடி ஜீவராசிகள், கோடானு கோடி ரூபபேதங்கள், குணாதிசயங்களுடன் இடைவிடாமல் நடக்கிறது. முருகனின் சிருஷ்டி அப்படி இருக்க, கேவலம் எனக்கு ஒரு குழந்தையை அருளாமலா போய்விடுவான்? ஏன் இப்படி அவன் புகழை பாடும் நாமே, முக்காலமும் அவன் திருமேனியை தீண்டும் நாமே, அஞ்ஞான வசத்தில் இப்படி தினந்தோறும் அவன் சன்னதியில் நின்று அங்கலாய்க்கிறோம் என்ற உணர்வு அவர் மனதில் ஏற்பட்டது. போயா, ஏன் மனதை போட்டு அலட்டிக்கிற? நீ வேண்டிக் கொண்டது சீக்கிரம் கிடைக்கும் என்று பிரகாரம் சுற்றி கொண்டிருப்பவர் மற்றவருக்கு சொல்வது சிவாச்சாரியாரின் காதில் தேனாக பாய்கிறது. பகவான் நமக்குதான் அதை அசரீரியாக சொல்கிறார் என்று உறுதி கொண்டார். முருகா, என் அப்பனே, உன் கருணையே கருணை என்று வீழ்ந்து வணங்கினார். காலத்தி அப்ப சிவாச்சாரியாரின் மனைவி கருதரித்து ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள். தம்பதிகளின் ஆனந்தம் எல்லை கடந்தது. குழந்தையை குமரக்கோட்ட முருகனின் சன்னதியில் இட்டனர். இந்த குழந்தை உன் அருளால் கிடைத்தது. இது உன் சொத்து. இந்த ஏழைகளின் பேரில் உன் அருளை கொட்டிவிட்டாய். இனி எங்களுக்கு வேண்டுவது யாதுமில்லை என்றெல்லாம் சொல்லி முருகனை வணங்கி நின்றனர். குழந்தையை சீராட்டி பாலூட்டி தொட்டிலிட்டு கச்சியப்பன் என்ற திருநாமமிட்டு வளர்த்தனர். கச்சியப்பர் வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். தமிழிலும் வடமொழியிலும் மிக்க தேர்ச்சியுற்றார். குறித்த காலத்தில் சிவதீட்சை பெற்று முருகப்பெருமானை தொட்டு வழிபடுவதற்குண்டான யோக்கியதையும் பெற்றார். தினந்தோறும் தந்தையுடன் கோவிலுக்கு வரும் கச்சியப்பர் தன் தந்தை செய்யும் பணிவிடைகளை எல்லாம் ஊன்றி கவனிப்பார். முருகனிடத்தில் தன்னையறியாமல் தனக்கு ஓர் ஈர்ப்பு உணர்வு வருவதை உணர்ந்தார். வடமொழி பயின்றதால் சாஸ்திர ஞானமும் ஆகம சாஸ்திர ஞானமும் தேவார திருவாச்சங்களை ஓதி தமிழ்மொழி ஞானமும் பெற்றிருந்த கச்சியப்பரின் இளமை துடிப்பு தாம் ஏதோ ஒரு பெருத்த சமயத்தொண்டு செய்ய போகிறோம் என்ற உணர்வில் திளைத்து கொண்டிருந்தது. குமரக்கோட்ட முருகனின் வழிபாட்டு பணிகள் பூராவும் கச்சியப்பர் ஏற்றுக்கொண்டு தம் தந்தையாருக்கு ஓய்வு கொடுத்தார். காலம் தவறாமல், பூஜை முறையில் எந்தவித குறையுமில்லாமல், சம்பளத்திற்காக பூஜை செய்கிறோம் என்ற நிலையில் இல்லாமல் முருகனிடம் தனி அன்பு கொண்டு மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் செய்யும் வழிபாட்டை கந்தப்பெருமான் மிகுந்த உவகையுடன் ஏற்றுக்கொண்டான். ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக நின்று அருள் புரியும் கந்தன் தன்னை அன்போடு பூஜிக்கும் இந்த ஜீவனுடைய பயங்கர எதிரிகளான அகங்கார மமாகாரங்களின் பராக்கிரமத்தை வற்றச் செய்து கச்சியப்பரை ஸ்புடம் போட்ட தங்கமாக மாற்றினான். தலையில் கட்டு குடுமியும், நெற்றியில் விபூதி பட்டையும், மார்பில் ருத்ராட்ச மாலையும் அணிந்து முகத்தில் அலாதியான கம்பீரத்துடன் நிற்கும் இந்த பிரம்மச்சாரி பையனை இளம் சிவாச்சாரியாரை கண்டவர் யாவரும் மரியாதையுடன் நடத்தினர். அகங்கார மமாகாரம் நீங்கிய இவரிடம் அறிவு, அன்பு, அடக்கம் முதலிய நற்குணங்கள் வந்து அடைந்தன. அன்று மனம் ஒன்றிய நிலையில் பூஜையில் லயித்ததால் அவரின் மனம் நிலைகொள்ளாத ஓர் ஆனந்த பரவசத்தில் மிதந்தது. அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் சன்னதிக்கெதிரிலேயே நித்திரை கொண்டார். கலியுகத்தின் கல்மிஷங்களை போக்கும் கற்பகத்தருவான கந்தப்பெருமான் கச்சியப்பர் கனவில் தோன்றி புன்முறுவல் பூத்தான். அந்த மோகன புன்னகையில் தன் வசம் இழந்தார் கச்சியப்பர். குழந்தாய், நம் புராணம் வடமொழியில் 1,00,000 ஸ்லோகங்களோடு கூடியதாய் வேதவியாசரால் ஆதியில் கூறப்பட்டது. அதை நீ தமிழில் பாடுதி என்று கட்டளையிட்டான். ஆம், 18 புராணங்களை ஏற்படுத்தியவர் வேதவியாசர்தான். அதில் விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, சூரிய புராணம் 1, அக்னி புராணம் 1, சிவபுராணம் 10. இந்த 18 புராணங்களில் 17 புராணங்கள் 3,00,000 கிரந்த எண்களுடனும் ஸ்காந்தம் என்று சொல்லப்பட்ட கந்த புராணம் 1,00,000 கிரந்த எண்கள் கொண்டதாய் வேதவியாசரால் அருளப்பட்டது. ஸ்காந்தம் என்ற கந்த புராணத்தில் இல்லாத விஷயங்கள் எந்த புராணத்திலும் இல்லை என்று கூறுவர் பெரியோர். கந்தா, முருகா, யானோ சிறுவன்,
கந்தபுராணம் என்ற சமுத்திரத்தில் எப்படி இறங்கி நீந்தி அக்கறை சேர முடியும்? தயை கூர்ந்து அருள வேண்டும் என்றார் கச்சியப்பர். வியாசர் அருளிய ஸ்காந்தம், சங்கர சம்ஹிதை, சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சூர சம்ஹிதை என்று 6 சம்ஹிதைகளை கொண்டது. அவற்றில் முதலாவதான சங்கர சம்ஹிதை 12 கண்டங்களை கொண்டது. அதில் முதல் கண்டம் சிவரகசிய கண்டம். அதுவும் 7 உட்பிரிவுகளை கொண்டது. அந்த 7 உட்பிரிவுகளில் சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம் என்ற 6 உட்பிரிவுகளை மட்டும் உன் மூலம் தமிழில் பாட யாம் திருவுளம் கொண்டோம். அதன்படி செய், யாம் பின்னின்று அருள் செய்வோம் என்றான் கருணை கடலான கந்தவேள். ஹே சண்முகா, உன் ஆணைப்படியே அடியேன் முயற்சி செய்கிறேன். இதை எப்படி ஆரம்பிப்பது என்பதையும் தயை கூர்ந்து அருள வேண்டும் என்றார் கச்சியப்பர். கச்சியப்பா, திகடச்சக்கரம் என்று ஆரம்பித்து பாடு என்றார் கந்தப்பெருமான். காலச்சக்கரம் கனவேகமாக சுழல்வது போல் உன் கவிதையும் தடங்கள் இல்லாமல் பிரவாகமாக கொட்டும் என்று கூறினார் போலும். கனவு கலைந்து திடுக்கிட்டு விழித்துக் கொண்டார் கச்சியப்பர். இவ்வளவும் கனவா? ஆஹா, எல்லாம் நேரில் நடந்தார் போலல்லவா தோற்றமளித்தது. இந்த ஏழையனை ஒரு பொருட்டாக எண்ணி என் கனவில் தோன்றினாயே முருகா. அதிகாலை சொப்பனம் பலிக்கும் என்பாரே, உன் கருணையே கருணை. சேவல், வேல், மயில் என்று கொண்டான் அந்த பெருக்கெனும் கடலாடி உகப்பிரான் பேரருரிட்டிரன் தன்னை கரங்குவித்து ஆனந்த பெருவள்ளம் மனதில் பாய முருகன் சன்னதியில் வீழ்ந்து வணங்கி பணிந்து வீட்டிற்கு ஓடினார். காலை கடன்களை முடித்து ஓலை எழுதானை எடுத்து முருகா சரணம், கந்தா சரணம், குமரகோட்ட பெருமானே சரணம், ஞானபண்டிதா சரணம் என்று போற்றி கும்பிட்டு ஓலையில் எழுத ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்! எழுத்தாணி இவ்வளவு வேகமாக ஓடுகிறது. திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான், சகடச்சக்கர தாமரை நாயகன், அகடச்சக்கர விண்மணி யாவுரை, விகடச்சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான் என்ற பாடல் உருவாயிற்று. ஆஹா, 5 முகத்தான் வேலனுக்கு மூத்தோன் மாலோன் சக்கரத்தை மறைத்து விகடக் கூத்தாட கண்டு மகிழ்ந்து சக்கரத்தை திருப்பி அளித்த விகடச்சக்கர விநாயகர் அல்லவா வந்திருக்கிறார். அவர் மெய்ப்பாதம் போற்ற எடுத்த காரியம் விக்னமில்லாமல் நடக்க அவரே கருணை கூர்ந்து வந்துவிட்டார். ஹே கணநாதா, மகாபிரபு என்று மனதார தொழுதார். கந்தபுராணம் தினந்தோறும் 100 கவியாக உருவெடுத்தது. அன்றன்று பாடின பாடலுக்குள்ள சுவடிகளை கட்டி எழுத்தாணியுடன் முருகப்பெருமான் சன்னதியில் அவன் திருப்பாதங்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்தவுடன் வைத்து, முருகா, உன் கட்டளைப்படி எழுதியிருக்கிறேன். இல்லை இல்லை, எழுவதற்கு கருவியாகப்பட்டேன். இதில் பிழைகள் உண்டானால் நீதான் தயவு கூர்ந்து அதை திருத்தம் வேண்டும் என்று பக்தி பரவசத்துடன் பிரார்த்தித்து வருவார். நம் குழந்தை எழுதியுள்ளான், கச்சியப்பன் எழுதியுள்ளான், நம்மை உள்ளன்புடன் தொழுதோற்றும் குமாரன் எழுதியுள்ளான் என்று உவகை மேலீட்டார் கருணை கடலான அமலன். அவற்றின் பிழைகளை திருத்தி சுவடிகளை மறுபடி கட்டி வைத்தான். காலையில் சன்னதி திறந்து சுவடிகளை எடுத்து பார்த்த கச்சியப்பர் மெய்சிலிர்த்து போனார். ஆம், அப்பன் தன் வேண்டுகோளுக்கிணங்கி பிழை திருத்தம் செய்திருக்கிறான். நான் என்ன பாக்கியம் செய்துவிட்டேன் கந்தா, கருணை கடலே என்று வீழ்ந்து பணிந்தார். இதுவே தினசரி வழக்கமாயிற்று. இன்றுடன் 141வது படலம் முடிய போகிறது. 10,345 பாடல்கள் உருப்பெற்று விட்டன. எல்லாம் பகவானால் திருத்தப்பட்ட தெய்வீக அருள் பெற்ற பாடல்கள். எம்பெருமான் ஸ்பர்சதீட்சை பெற்று 6 காண்டங்களில் அடங்கிய பாடல்கள் எண்களின் சாத்திரப்படி 141 படலம் 6ஆகவும், காண்டங்கள் 6ஆகவும், பாடல்கள் 4ஆகவும் 10,345 பரிணமித்துள்ளது. ஆறுமுகப் பெருமானின் அருளுக்கு பாத்திரமானது 6ஆக அமையாமல் வேறு எப்படி அமைய முடியும்? 4 வேதங்களும் சேர்ந்தே அவன் புகழ் பாடிய வகையில் பாட்டுக்களின் கூட்டுத்தொகை 4இல் முடிகிறது போலும். மற்றற்ற மகிழ்ச்சி கொண்ட கச்சியப்ப பாடிய புராணத்தை அரங்கேற்றம் செய்ய ஆவன செய்யலானார். எல்லா புலவர்கட்கும் ஓலையிட்டு அழைத்தார். கோட்டத்து வேளாளரும் கஞ்சி நகர பெருந்தகைகளும் செல்வர்களும் சொல்லின் செல்வர்களும் குறித்த நாளில் குமரகோட்டத்தில் குழுமினர். குமரன் அருள் கொண்டு நடக்கும் அரும்பணி என்பதை
முன்னமேயே அறிந்தவர்களாயிற்றே. அதை வெளிக்கொணர்ந்து முருகன் அருளை பாமரர் உள்பட யாவரும் பெற்று பயனடைய வேண்டாமா என்ற பரபரப்பில் வந்தனர். பாமரரும் பக்திமான்களும் மற்றும் ஏனையோரும் கூடினர். குமரக்கோட்டம் விழாக்கோலம் பூண்டது. வேலனுக்கு அரோகரா, குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் துணை, கந்தபுராணம் எழுதிய கச்சியப்பருக்கு ஜே என்ற முழக்கம் 8 திக்கிலும் பரவிற்று. திருக்கோலமிட்டு பட்டுக்கம்பளம் விரித்து ஆசனமிட்டு கந்தபுராணம் திருமறையை அதன் மீது வைத்து குத்துவிளக்கேற்றி தூப தீப நைவேத்தியங்கள் செய்து வணங்கி திகடச்சக்கர என்று ஆரம்பிக்கும் முதல் பாடலை எடுத்தோதி அதன் பொருளையும் விளக்கினார் கச்சியப்பர். அடிகளே, ஒரு சந்தேகம் என்று எழுந்தார் ஓர் வயோதிகர். திகடச்சக்கரம் செம்முகம் 5 உள்ளான் என்பதை திகழ் தசக்கர செம்முகம் 5 உள்ளான் என்ற பதப்பிரிவு செய்து அதற்கு உரை விளக்கம் கொடுத்தீர்கள். அது அற்புதமே. ஆனால் திகழ் தசம் என்பது திகடசம் என்று புணர எந்த இலக்கண நூலில் விதி உள்ளது? தொல்காப்பியத்திலும் இல்லையே. உங்களின் காவிய நூலின் முதல் வரியே இலக்கண பிழையுடன் இருக்கிறதே என்றார். பெரியோர்களே, இந்த அடியை எடுத்து கொடுத்ததே எம்பிரான் முருகன்தான். ஆதலால் இது எம்பெருமானின் திருவாக்கு, என்னுடையதல்ல என்றார் கச்சியப்பர். முருகன் மொழியாயினும் இலக்கண பிழையுடன் இருப்பதை எங்கனம் ஏற்பது? இதற்கு சரியான விளக்கமில்லாமல் இந்த நூலை மேற்கொண்டு வாசிப்பது தவறு. இதை இந்த அவை அனுமதிக்காது என்று அழுத்தமாக கூறினார் அந்த பெரியவர். சபை நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. கணீரென்று பேசும் பெரியவரின் குரல் ஏதோ மந்திர சக்தியை உண்டாக்கியது போல் யாவரையும் மௌனத்தில் ஆழ்த்தியது. கச்சியப்பர் கலங்கி போனார். அவ்வளவு பெரிய சபையில் தன் கூற்றுக்கு சாதகமாக ஒருவர் கூட பேசாதது அவருக்கு மிக்க ஏமாற்றத்தையும் ஒருவித மனக்குமைச்சலையும் அளித்தது. முருகா, உன் வாக்கும் பொய்த்து விடுமா? பிழைபடவா நீ கூறியிருக்க முடியும்? இது என்ன பெருத்த சோதனை என்று பொறுமினார். மறுபடி பெரியவரே பேசினார். அடிகளே, இக்கூற்று கந்த பிரானுடையது என்றால் கந்தவேளே அதற்கு விளக்கமும் கொடுக்கட்டுமே என்று ஒரு வழியையும் கோடி காட்டினார். கச்சியப்பருக்கு அது தேவவாக்காக பட்டது. ஆம், அதுதான் சரி. இதற்கு கந்தவேளே பதில் உரைப்பான். நாளை கூடும் சபையில் இதற்கான விளக்கம் கிடைக்கும் என்று கூறி சபை கலைந்தது. பெரும் பதட்டத்துடன் சுவடிகளை சுருட்டி கட்டினார் கச்சியப்பர். கூட்டத்தினர் கலையும் போது ஏற்படுத்திய சலசலைப்பை போல் 100 மடங்கு சலனம் அவர் மனதில் உண்டாயிற்று. இவ்வளவு பெரிய அவையில் தான் அவமானப்பட்டு விட்டது போல் மனதில் ஒரு பலு வந்து தாக்கியது. முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, குமரக்கோட்ட பெம்மானி, இந்த அவமானம் துடைக்க ஒரு வழி கூறு. நாளை அவையில் இதற்கு விடை கூறாவிட்டால் நான் இந்த அபகீர்த்தியுடன் உயிர் வாழ்வது என்னால் ஆகாது. முப்புறம் எரிக்க கிளம்பிய சிவபெருமானின் தேரின் அச்சை தன்னை துதிக்கவில்லையென்று துதிக்கையால் பொடி செய்தானே அன்று. இன்று அவனை துதிக்க ஆரம்பிக்கும் முன் என் தேர் கவிழ்ந்து விட்டது. இது யான் செய்த மகாபாவமே. முருகா, இந்த புராணம் அரங்கேறவில்லை என்றால் நான் வருத்தப்பட மாட்டேன். உன் கூற்று பொய் என்று சபையோர் சொன்னால் என்னால் பொறுக்க முடியாது. ஆமாம், என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது முருகா என்று 2 கைகளாலும் முகத்தை மூடி விம்மினார் கச்சியப்பர். துக்கம் தாங்காமல் அழற்றினார். அவமானத்தால் குன்றி போனார். இரவு வெகு நேரம் வரை ஊன் கொள்ளாமல் அவன் சன்னதியில் கதறி அழுத கச்சியப்பர் தன்னையறியாமல் கண்ணையர்ந்தார். கச்சியப்பா, கலக்கம் வேண்டாம். வீர சோழியம் என்ற இலக்கண நூலில் சந்தி என்ற படலத்தில் இதற்கு விதி உள்ளது. நாளை அவையோருக்கு அதை அளிக்க ஒரு புலவன் வருவான் என்று கனவில் வந்த முருகவேள் கூறி மோகன புன்னகை காட்டி மறைந்தான். திடுக்கிட்டு எழுந்த கச்சியப்பர் உடல் வியர்க்க, மயிர்கால்கள் குத்திட்டு நிற்க, பக்தி பரவசம் கொண்டு முருகா, கருணை கடலே என்று அவன் சன்னதியில் வீழ்ந்து புரண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். மறுநாள் அவை கூடிற்று. முதற்பாடலை மறுபடி ஓதி அதற்கு உரையையும் முன்தினம் பகர்ந்தாற்போல் கூறிய கச்சியப்பர், நேற்று இதற்கு மறுப்பு கூறிய புலவர் பெருமான் மறுபடி தன் ஐயத்தை அவை முன் அறிவிக்க வேண்டுகிறேன் என்றார். தொண்டை செருமி எழுந்த பெரியவர் தான் முன்தினம் எழுப்பிய ஐயத்தை எழுப்ப அங்கு திடுமென ஒரு புலவர் தோன்றினார். மேனியில் வெந்நீர் துலங்க, ருத்திராட்சம் அணிந்து
அகன்ற மார்பும் அழகுற்ற சிவந்த திருமேனியுமாய் கையில் சுவடி கட்டுடன் கம்பீரமாய் நடந்து வரும் அவரை அவையில் உள்ளோர் வைத்த கண் வாங்காது பார்த்தனர். இவர் யார்? பிருந்தாவனத்தில் கோபியரை கவர்ந்த கண்ணனோ அல்லது தாருகாவன ரிஷிபத்னிகளை கவர்ந்தெழுந்த பிக்ஷாடன மூர்த்தியோ? இவர் நடையில்தான் என்ன கம்பீரம், என்ன வசீகரம் என்று வியந்தனர். தோள் கண்டார் தோளே கண்டார் என்று வர்ணித்தானே கம்பன், அந்த பரந்தாமன் ஸ்ரீராமன் தானோ? அவை முன் வந்த புலவர் பெரியோர்களே என்று முழங்கினார். அவர் குரலின் வசீகரம் உடல் வசீகரத்தை மிஞ்சியது. ஏதோ அதிசயத்தை பார்க்கப் போகிறோம் என்ற பரபரப்புடன் அவையிலுள்ளோர் நிமிர்ந்து உட்கார்ந்தனர். இது வீரசோழியம் என்ற இலக்கண நூல். இதில் சாந்தி படலத்தில் 18வது செய்யுளில் திகழதச் சக்கரம் புணர்ந்து திகடச் சக்கரமாவதற்கு விதி உள்ளது பாருங்கள் என்று அந்த சுவடியை பெரியவரிடம் நீட்டினார். வாங்கி பார்த்த புலவர்கள் அதிசயித்தனர். மறுப்புரை நீங்கியதா, மயக்கம் தீர்ந்ததா என்று குரலை உயர்த்தி அவையோரை பார்த்து கேட்டார் அந்த புலவர். அவையோர் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகத்தை போல் புலவரை பார்த்து ஒன்றும் சொல்ல தோன்றாமல் மலைத்து நின்றனர். ஆ, அங்கு என்ன? புலவர் நின்ற இடத்தில் பளீரென மின்னல் வெட்டியது. பெருத்த ஒளிவட்டமாக வந்த புலவர் தோன்றினார். அடுத்த கணம் அங்கு புலவரும் இல்லை, ஒளியும் இல்லை. ஆகாகாரம் செய்தனர் அவையோர். கந்தப்பா, குமரகோட்ட பெருமானே, இந்த ஏழையின் பொருட்டு சுவடி சுமந்து ஓடி வந்தாயே, ஹே கருணை கடலே, உன்னை சாதாரண மனிதன் என்று ஏமாந்தேன் என்று புலவர் நின்ற இடத்திற்கு ஓடி வீழ்ந்து புரண்டு மெய்விதித்தார் கச்சியப்பர். வந்தவர் முருகவேளே என்பதறிந்த அவையோர் ஓடிச் சென்று கச்சியப்பரின் பாதம் தொட்டு கும்பிட்டனர். குமரக்கோட்ட குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று வான்பிளக்க கோஷமிட்டனர் அவையோர். ஆஹா, அந்த பெரியவரின் மறுப்பாலன்றோ நான் வழிபடும் முருகப்பெருமானை நேரில் தரிசிக்கும் பாகியம் பெற்றோம். அவருக்கு நான் செய்யும் கைமாறு யாதுள்ளது என்று மறுப்புரைத்த புலவரை தேடினார் கச்சியப்பர். கந்த புராண அரங்கேற்றம் ஜாம் ஜாம் என்று ஓராண்டு காலம் நீடித்து நடந்தேறியது. 24 கோட்டக வேளாளரும் முருக பக்தர்களும் கஞ்சி நகர செல்வந்தர்களும் கச்சியப்பரை கந்தபுராண சுவடிகளுடன் சிவிகையில் ஏற்றி மேள தாளங்களுடன் ஊர்வலம் வந்தனர். ஜனங்கள் பக்தி மிகுதியினால் முருகப்புகழ் பாடினர். மாதர்கள் ஆலம் சுழற்றி திருஷ்டி கழித்தனர். கச்சியப்பர் வருகிறார், கந்தபுராணம் பாடிய ஆசிரியர் வருகிறார், கந்தனருள் பெற்ற நம் செல்வன் வருகிறார், காலத்தியப்பரின் திருக்குமாரன் வருகிறார் என்றெல்லாம் அடியார் கூட்டம் ஒலி எழுப்பி சிரமேர் செங்கை கூப்பி அவரை வணங்கி நின்றனர். அந்தப்புறமும் 14 கோட்டகத்தாரும் ஒன்றாய் கந்தபுராணம் 16,000 சொன்ன கச்சியப்பர் கந்தபல்லக்கு சிவிகையும் தாங்கிய சன்னதிக்கே வந்த புராணம் அரங்கேற்றினார் தொண்டை மண்டலமே என்று தொண்டை மண்டல சதகம் கட்டியம் கூறுகிறது. குமரக்கோட்ட முருகனை இடைவிடாமல் பூஜை செய்த கச்சியப்பர் ஞான நிஷ்டையில் அமர்ந்து கந்தவேளின் கழல் இழலில் கலந்தார். அவர் இயற்றிய கந்தபுராணத்தை ஓதி உயர்ந்தனர் முருகன் அடியார்கள். கந்தபுராண தமிழாக்கம் அறியாமையில் உழன்று பலவித இன்னல்களில் தத்தளிக்கும் பாமர ஜனங்களாகிய நமக்கும் ஓர் ஊன்றுகோலாக அமைந்து ஆன்மீக சக்தியை நம்மிடம் ஊக்குவிக்கிறது. அதை படிக்கும் நம்மில் நம் சந்ததியரில் எத்தனை எத்தனை கச்சியப்பரோ காலத்தியப்பரோ தோன்றி பக்தி நெறி தழைக்க அது ஹேதுவாகவும் அமைந்துவிட்டது. வாழ்க கச்சியப்பர் புகழ், வளர்க முருகன் அருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.